Hello everyone, welcome back to Yellowgreys YouTube channel. நான் உங்கள் எஸ்கே அண்ட் ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம பைத்தான் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 4 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் 5th வீடியோ. அண்ட் நீங்கள் எப்போ புதுசாக வந்து பைத்தான் லேர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் சேனலில் இந்த பிளேலிஸ்ட்டை வந்து ஆர்டராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து நம்ம முன்னாடியே வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, வேரியபிள் எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கோம். பட் இந்த செஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செஷன். ஸோ ஒரு வேரியபிள் தான் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அந்த வேரியபிளை எப்படிலாம் வந்து க்ரியேட் பண்ணலாம், எப்படிலாம் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன சொல்லுவோம்னா பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ன்றது நாட் ஓன்லி ஃபார் வேரியபிள். நீங்கள் எந்த ஒரு கோடிங் வந்து ரைட் பண்ணாலையும் நிறைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். கோடிங் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், வேரியபிள் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, அண்ட் இந்த பர்டிகுலர் செஷனில் அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஆன் வேரியபிள், ஓகேங்களா, வேரியபிள் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து வேரியபிளில் என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து வாக் த்ரூ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா. ஸோ ஏன் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும், கரெக்டாக. ஸோ ஒரு கோட் வந்து ரைட் பண்ணும்போது நம்ம ஏன் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பண்ணணும்னா, நம்ம கோட் வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கணும். ஏன்னா ஏன் நீட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு கோடை ரைட் பண்ணுறீங்கன்னா அதர் டெவலப்பர் வந்து அந்த கோடை வந்து ஸ்டடி பண்ணும்போது அது வந்து ப்ராப்பராக கிளியராக அவங்களுக்கு வந்துட்டு புரியணும், ஓகேங்களா. ஸோ அது வந்து க்ளீனாகவும் இருக்கணும். ஸோ ரீடபிள், அது மற்றவங்க வந்து ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் ஏதாவது பிரச்சனை அந்த கோடில் இருக்குது, இல்லை வந்து மேபி ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது என்ஹான்ஸ்மெண்ட் வருது, அதாவது சேஞ்ச் ரிக்வெஸ்ட் வருது, அந்த கோடில் நான் வந்து புதுசாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா அந்த கோட் ரொம்ப க்ளீனாக இருக்கணும், புரியுற மாதிரி ரீடபுளாக இருக்கணும், அதை மெயின்டெனபிள் சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த 3 விஷயத்துக்காக தான் இந்த கோட் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வேரியபிள் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி வந்து ஒரு வேரியபிளில் நேம் கொடுக்கலாம், ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது எப்படி வந்து ஒரு நேம் கொடுக்கலான்னா, ரொம்ப சிம்பிள். பைத்தானில் நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது ஆல்வேஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னா, ஒரு ஆல்ஃபபெட், அதாவது ஒரு லெட்டர் இருக்கலாம், இல்லை அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பைத்தானில் வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது இதர் வந்து ஒரு லெட்டர் இருக்கலாம் ஸ்டார்டிங்கில், இல்லைனா ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து ஸ்டார்ட் வித் லெட்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு டைப்பை வந்து அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ ஃபாலோட் பை நிறைய வேரியபிள் நேம் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்துட்டு லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மெத்தட்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வேரியபிளில் நம்பர் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணலாமான்னா பண்ணலாம். எப்படின்னா, ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக சர்வர் அண்டர்ஸ்கோர் நேம் 17 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நம்பரை இன்க்ளூட் பண்ணலாம் இன்பிட்வீன் லெட்டர்ஸ்குள்ளே, ஓகேங்களா. இன்பிட்வீன் லெட்டர்ஸ் வேர்ட்ஸ்குள்ளேயே வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். பட் உங்களால் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து நம்பர் வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது, ஆஸ் அ வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற வேரியபிள் எல்லாமே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா, ஓகேங்களா, லெட்ஸ் சே கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எந்த ஒரு எரரும் வரல. ஏன்னா இது எல்லாமே ஒரு ப்ராப்பரான வேரியபிள் நேம்ஸ். ஸோ அதுக்குள்ளே வேல்யூ வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மை அண்டர்ஸ்கோர் வேரியபிள் அண்ட் அண்டர்ஸ்கோர் ப்ரைவேட் அண்டர்ஸ்கோர் வேரியபிள் நேம் ஏஜ் total underscore count and BP and max underscore value is valid first name server underscore name 17. ஸோ இந்த மாதிரி எல்லா மெத்தட்லையும் நம்ம வந்து வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு மெத்தடில் மட்டும் க்ரியேட் பண்ண முடியாது. என்னென்னா ஃப்ரண்ட்டில் நம்மளால் வந்துட்டு நம்பர்ஸ் வந்துட்டு போட்டு க்ரியேட் பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் அதே மாதிரி பைத்தான் வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ், ஓகேங்களா. ஸோ கேஸ் சென்சிட்டிவ்னும் போது நீங்கள் வந்துட்டு அப்பர் கேஸ் லோயர் கேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே நான் வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போதே இங்கே வந்து நான் லோயர் கேஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் அப்பர் கேஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இப்போ நான் இதே மேக்ஸ் வேல்யூ 400 அப்படின்னு கொடுத்துட்டு அப்பர் கேஸில் கொடுத்துருக்கேன். இதே மேக்ஸ் வேல்யூ வந்துட்டு நான் லோயர் கேஸில்
let's say வந்துட்டு max underscore value equal to 400 300 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிள். ஸோ ரெண்டுமே வேல்யூ ஹோல்ட் பண்ணும். அண்ட் நீங்கள் எந்த வேரியபிளை கால் பண்ணுறீங்களோ அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, அண்ட் இது பார்த்தோம். நம்ம வந்து வேரியபிள் நேம் வந்து cannot start with a number அப்படின்றத பார்த்தோம். ஓகே, அடுத்தது யூஸ் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் மீனிங்ஃபுல் நேம்ஸ். நம்ம எப்போவுமே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்குது, கரெக்டாக? பர்பஸ்ன்றது வந்து என்னென்னா, நான் அதுக்குள்ளே என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன், என்ன கைண்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து இருக்குது, கரெக்டுங்களா? நான் வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட், அதாவது நான் ஒரு ஸ்டூடெண்ட் நேமை வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நான் என்னுடைய வேரியபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம்னு கொடுத்தா இட்ஸ் அ மீனிங்ஃபுல். ஏன்னா நான் வந்து அடுத்து யாராவது வந்துட்டு இந்த கோடை ஸ்டடி பண்ணும் போதோ இல்லை வந்து அந்த கோடை வந்துட்டு மாடிஃபை பண்ணும் போதோ அவங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஸோ என்ன வேரியபிள், ஸோ இந்த வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அப்போ இந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஆர் இப்போ லெட்ஸே வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு உங்கள் ஜான் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஃப்யூச்சரில் வரும்போது அந்த ஜான்ன்றது வந்து என்ன மேபி நேம்ன்றது தெரியும், அது எம்ப்ளாயி நேமா ஸ்டூடெண்ட் நேமா இல்லை வேறு என்ன நேம் அப்படின்றது வந்து புரியாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு டைம் வந்து வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோன்னா நம்ம கீழே அதாவது பாட்டமில் நம்ம கோட் ரீயூஸ் பண்ணும்போது இல்லை கால் பண்ணும்போது அந்த வேரியபிளை கால் பண்ணும்போது நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஓகேங்களா? நமக்கு வந்து ஓகே இந்த வேரியபிள் இந்த வேல்யூக்கு இந்த வேரியபிள் நேம் தான் வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றது ஈஸியாக கால் பண்ணக்கூடிய ஒரு நேமாக இருக்கணும். ஓகே, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே வந்து அதர் எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து டிஎன்ஓ இல்லை டிபி என்ஓ இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஸோ இட் சுட் பி அ மீனிங்ஃபுல் நேம். லெட்ஸே நான் ஒரு பாத் கொடுக்குறேன், இன்புட், அதாவது என்னுடைய ஃபைல் இன்புட் ஃபைல் பாத் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே இன்புட் ஃபைல் அண்டர்ஸ்கோர் பாத் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ சிம்பிளாக வந்து பாத்துன்னு கொடுக்காம, ஏன்னா நிறைய பாத் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் வந்து ரைட் பண்ணும்போது நிறைய பாத் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். இன்புட் ஃபைல் பாத்து இல்லை வந்து அவுட்புட் ஃபோல்டர் பாத்து, இந்த மாதிரி நிறைய பாத்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாத்துக்குமே டிஃப்ரென்ஷியேட் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ப்ராப்பரான ஒரு டிஸ்கிரிப்டிவ் நேம் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ அடுத்தது என்னென்னா கன்சிஸ்டன்ட் நேமிங் கன்வென்ஷன். ஸோ இப்போ நான் வந்து ஆஸ் அ டெவலப்பர் நான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு கோட் ரைட் பண்ணுறேன், ஒரு அப்ளிகேஷனுக்கோ இல்லை ஒரு வெப்சைட்க்கோ ஏதோ ஒரு கோட் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டைல் ஆஃப் கோடிங்கில் நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணால் அந்த மெத்தடு தான் நான் வந்து ஃபாலோ பண்ணணும் ஆல்வேஸ். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் என்னுடைய கோடை வந்து க்ளீனாகவும் அண்ட் ரீடபிளாகவும் காட்டும். கரெக்டாக? ஸோ பைத்தானில் நம்ம 2 மெத்தடில் வந்துட்டு நம்ம வந்து வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் கேஸ், அதாவது லோயர் வித் அண்டர்ஸ்கோர். ஓகேங்களா? அதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கேமல் கேஸ், லோயர் கேஸ் வித் அப்பர் கேஸ் ஃபார் ஈச் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸ்னேக் கேஸ்னால் ஸோ நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, லோயர் கேஸு வித் அண்டர்ஸ்கோர். ஸோ இங்கே வந்து லோயர் கேஸ் இருக்குது, இங்கே அண்டர்ஸ்கோர் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி மை அண்டர்ஸ்கோர் வேரியபிள், டோட்டல் அண்டர்ஸ்கோர் கவுண்ட்டு, ஈஸ் அண்டர்ஸ்கோர் வேலிட், இந்த மாதிரி வந்து ஸ்னேக் கேஸில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதர் மெத்தட் பார்த்தீங்கன்னா கேமல் கேஸ். ஸோ லோயராக வந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் லோயராக ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப்பராக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கேமல் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இப்போ ஸ்னேக் கேஸில் ஒரு வேரியபிளும் அடுத்து வந்து கேமல் கேஸில் ஒரு வேரியபிளும் இப்படி வந்து பண்ணக்கூடாது. அது வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கிடையாது. ஓகே, அண்ட் ப்ரோக்ராமிங், அதாவது பைத்தானில் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் கேஸ் தான். ஓகேங்களா? மற்ற லாங்குவேஜில் வந்து மோஸ்ட்லி கேமல் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. பைத்தானில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து ஸ்னேக் கேஸ். நானும் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, அண்ட் ஸோ அதர் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் யூஸிங் ரிவர்ஸ்டு கீவேர்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் நேம்ஸ் ஆஸ் அ வேரியபிள் நேம்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஆர் ஈஸ் வேலிட், யூசர் இன்புட், ஃபைல் பாத், இந்த மாதிரி எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் பைத்தான்லேயே வந்து நிறைய கீவேர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணும்போது சில கீவேர்ட்ஸ் இருக்கும், இல்லை நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் பண்ணும்போது நிறைய கீவேர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இன்பில்டாக பைத்தான்லேயே. ஸோ அந்த மாதிரி
கீவேர்ட்ஸில் வந்துட்டு நாம் வந்து வேரியபிள் நேம் கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்டுன்றது வந்து உங்களுக்கு தெரியும் பைத்தானோட டேட்டா டைப்ஸில் ஒன்று. ஸோ அந்த நேமில் வந்து நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணக்கூடாது. லென் அப்படின்றது வந்து லென்த் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன், அதையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இஃப் உங்களுக்கு தெரியும் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அண்ட் ஃபார் தெரியும் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இந்த பிரிண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பைத்தானில் இருக்கிற இன்பில்ட் கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ அடுத்தது வந்து கன்சிடர்ட் வேரியபிள் டைப் ஹிண்ட்ஸ். ஸோ இப்போ நாம் வந்து இங்கே வந்து கமெண்ட் லைன் கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி நான் ப்ரோக்ராம் ரைட் பண்ணும் போதே நான் வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்கலாமா, இது என்ன வேரியபிள் நேமு, ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். எஸ், அது எப்படி கொடுக்கலான்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு இன்டீஜர் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்குள்ளே 25 அப்படின்ற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா இது எதுக்காக அப்படின்றது வந்து நான் முன்னாடி வந்து ஒரு ஹிண்ட்டாக கொடுக்கலாம். இப்போ ஏஜ் கோலன் கொடுத்தோம்னா அது ஹிண்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து பைத்தானோட 3.5 ப்ளஸ்க்கு மேலே தான் வந்து இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ நான் எம்ப்ளாயி நேம், அப்போ நேம் கொடுத்துருக்கேன் வேரியபிள், அண்ட் வேல்யூ எஸ்கேன்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் ஹிண்ட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ எப்படி வந்து கொடுக்கக்கூடாதுன்னா சிம்பிளாக வந்து ஏஜ் நேம் கொடுத்தா நம்மளால் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது எதுக்காக அப்படின்றது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஹிண்ட் கொடுத்துக்கலாம். பட் குட் அப்ரோச் என்னென்னா எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஹிண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து வேரியபிள் ஸ்கோப்பை வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக டிக்ளேர் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து வேரியபிளில் லோக்கல் அண்ட் குளோபல் வேரியபிள் 2 மெத்தட் இருக்குது. இந்த 2 மெத்தடுமே நான் வந்து அப்கமிங் செஷனில் வந்து கவர் பண்ணுவேன். லோக்கல் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, குளோபல் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, எங்கே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் வந்து அந்த பார்ட் வரும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா லோக்கல் வேரியபிள் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது இந்த வேரியபிள் நான் வித்தின் இந்த லிமிட்குள்ளே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு வேரியபிள் என்டையர் ஸ்கிரிப்ட் நான் ரைட் பண்ணும்போது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவேன் அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து காமனாக அது குளோபலாக வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அதை நீங்கள் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். பட் ஏன் வந்து லோக்கல் குளோபல் வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து அதாவது குளோபலாக டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம அதை எங்கேயுமே யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மற்ற இடத்துலாம் யூஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு அது தேவையில்லாது. அந்த இடத்துல மட்டும் நம்ம லோக்கலாக வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம அந்த கோடை வந்து மெயின்டைன் பண்ணும்போதோ இல்லை வந்து டெஸ்ட் பண்ணும்போதோ நமக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஆல்வேஸ் வந்துட்டு வேரியபிள்ஸை வந்து லோக்கலாக குளோபலாக அப்படின்றத பார்த்து டிக்ளேர் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஏன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த மெத்தட்ஸ் தான், இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் தான். இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கோடை பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக லைக் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அந்த கோடை அடுத்த டெவலப்பர்ஸ், ஏன்னா டெவலப்மெண்ட்டில் மிகப்பெரிய பெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடை ஒரு டெவலப்பர் ரைட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டெவலப்பர் வந்து அந்த கோடை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளைண்ட் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதை மாடிஃபை பண்ணுறது வந்து கஷ்டம். நீங்கள் சரியாக பெஸ்ட் ப்ராக்டிஸஸ்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா, நீங்கள் பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் ஃபாலோ பண்ணால் அதர் டெவலப்பருக்கு அந்த பர்டிகுலர் ஜாப் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த அதர் டெவலப்பர்ன்றது வந்து நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ லெட்ஸே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணும்போது ஒரு கோடை ரைட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்தால் போதும் அப்படின்னு க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு இடத்துக்கு ஜாபுக்கு போகும்போது அங்கே உங்களை மாதிரியே ஒருத்தர் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு அந்த கோடை வந்து எடுத்து மாடிஃபை பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே தான் மற்ற டெவலப்பர்ஸ்க்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக இருங்க. ஸோ உங்களுக்கு வரப்போகிற ஜாபும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து டீப்பாக டேட்டா டைப்ஸ்குள்ளே போவோம். தேங்க்யூ.